கன்னி. ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமி நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். உச்சம் பெற்ற பாக்யாதிபதி சுக்கிரன், அவரோடு உங்கள் ராசிநாதன் புதன், இவர்கள் இணைந்து ராசியை பார்க்கும் காரணத்தினால் பலமும் யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 7/4/2024 முதல் 13/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கிர பகவான், அவரோடு நீச்சம் பெற்ற புத பகவான், விரையாதிபதி சூரிய பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அட்டமஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10 ஆகிய இடங்கள்ல இந்த வாரத்தில் அமர காத்திருக்கின்றார். இந்த 8 என்று சொல்லும் பொழுதே இந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகள்ல சந்திராசிரம தினமாக உங்களுக்கு வருகிறது. வேதை தினம் அல்ல, சந்திராசிரம தினம் வருகிறது. அப்ப செவ்வாய்க்கிழமைக்கும் புதன்கிழமைக்கும் கன்னிராசி என்பது உங்களுக்கு சந்திராசிரமம் நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 7/4/2024 அன்று திதி சதுர்த்தசி திதி, தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, மாத சிவராத்திரி. நட்சத்திரம் பகல் 12 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பின் உத்திரட்டாய நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமைக்கு சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை 9/8/2024 திங்கட்கிழமைக்கு அன்று சர்வ அமாவாசை, சித்த யோகம் கூடிய நாள். காலை 10 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்திராசிரம நாள் 9/4/2024 வளர்வரையில் வரக்கூடிய பிரதமை திதியும் அசுவதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள். அன்று தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை. அடுத்து புதன்கிழமை 10/4/2024 புதன்கிழமைக்கு வளர்பறை துவிதி திதியும் பரணி நட்சத்திரமும் கூடிய நாள், சித்தயோகம் கூடிய நாள். அன்று சந்திர தரிசன நாள். அதோட உங்களுக்கு சந்திராசிரமம் முடியுது. அடுத்து 11/4/2024 வியாழக்கிழமைக்கு வளர்பறை திருதியை திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் கௌரி விரதமும் கார்த்திகை விரதமும் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து 12/4/2024 வெள்ளிக்கிழமைக்கு மாலை 6 மணி வரை சதுர்த்தி திதியும், அதன் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது. அன்று ரோஹிணி நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 13/4/2024 வளர்பறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி மாலை 5 மணி வரை வருகிறது. அதன் பின்பு சஷ்டி திதி. அன்று முழுவதும் முருகசீரிஷ நட்சத்திரம், சித்தியோகம் கூடிய அந்த நாள். இந்த வாரத்தின் கடைசி நாள், இந்த வாரத்தின் மட்டுமல்ல இந்த வருடத்தின் கடைசி நாள் அன்று, அதாவது தமிழ் வருடத்துல சோபகிருத வருடத்தோட இறுதி நாள். ஞாயிற்றுக்கிழமைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது, குரோதி வருடம் பிறக்கிறது. கன்னிராசி என்பதே இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். பலம் பொருந்திய யோகம் பொருந்திய சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினால் பணப்பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனாதிபதியோடு புதவான் இணைந்தது லாபத்தை கொடுக்கும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். பணமும் பலமும் பொருந்திய இந்த வாரத்திலே பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். தன வாக்கு குடும்பம் பல்கி பெருகும்.
கடன், நோய், வம்பு வழக்கு காணாமல் போகும். வட்டி, இஎம்ஐ கட்டுதல், கடன் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் உங்களுடைய கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நிதானமான போக்கை கடைபிடிச்சீங்கன்னா இதில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கூட சில நேரங்களில் வாய்ப்புகள் வரும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகளால் உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். தாய் வழி, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சிறிது தொல்லைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்த பணிச்சுமைகள் எல்லாம் மாறி இந்த ஒரு திருப்திகரமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. பொதுவாக அந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் மாத்திரம் சற்று கவனம் செலுத்துங்கள். 6ஆம் இடத்தை மூலத்திரிகோணம் பெற்று இருப்பதும் அவரோடு செவ்வாய் அமர்வதும் கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களில் நிதான போன போக்கும் சற்று எச்சரிக்கையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப யோகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பேசப்படும், உறுதி செய்யப்படும். இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் கூட வரும். ஏனென்றால் வளர்புறையில் வரக்கூடிய எல்லா நாட்களும் யோகமான நாட்களாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு லாபமும் யோகமும் எதிர்பார்ப்பதற்கு மேலே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு பலப்படும். புத்திரபாக்கியத்தில் இருந்து சகல மங்களங்களும் உங்களுக்கு யோகத்தோடு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்திகரமாக கிடைக்கும். மங்களங்கள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். கணவரால் உங்களுக்கும் உங்களால் கணவருக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் சரி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இனி வரும் வாரங்கள் எல்லாம் உங்களுக்கு யோகமான வாரமாக அமைய இந்த வாரம் உங்களுக்கு துவக்க வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபங்கள் நிறைய கிடைக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வாரம் திருப்திகரமாக வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா குடும்பமானவர மாணவ செல்வங்களுக்கு தேர்வுகளில் நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள். அதனால வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு திருப்திகரமான வாரம் தான். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத சிவராத்திரி வருகிறது. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமைக்கு அமாவாசை திதி வருகிறது. அவரவருடைய இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. திதி, தர்ப்பணம், வழிபாடு இவைகள் சிறந்த நன்மையை தரும். அடுத்து இந்த வாரத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் வருகிறது. முருகப்பெருமானையும் விநாயகர் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். இந்த வாரத்தோடு சோபகிருது வருடம் இனியே நிறைவு பெறுகிறது. இனி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பலமும் பயனும் நிறைந்த வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்து.